திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான 4 அமைச்சர்கள் அதிரடியாக கைது செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. KN நேரு, பொன்முடி மற்றும் துரைமுருகன் தற்பொழுது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அவரிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவர்கள் அனைவரும் தற்பொழுது சிறைக்கு செல்வார்கள் என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் விசாரணையின் பிடியில் கடைசி நேரத்தில் உண்மைகளை உளறிவிட்டார் என்றே நாம் கூறலாம். 395 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் வேறு வழியின்றி அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டார். ஏற்கனவே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. 25வது முறையாக செந்தில் பாலாஜியின் வழக்கு நீதிமன்றத்தில் நீட்டிக்கப்பட்டதை தொடர்ந்து ஜாமீனில் வெளியே வர வேண்டும் என்றால் உண்மைகளை கூற வேண்டும். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் அவர்களுக்குத்தான் அனைத்து உண்மைகள் இருக்கிறது என்று ஏற்கனவே நீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் சில தகவலை மட்டும் அடிப்படையாக கொண்டு செந்தில் பாலாஜியிடம் விசாரணையும் நடைபெற்றது. இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் கைது நடவடிக்கைக்கு உதவுவதாகவும் 4 அமைச்சர்களின் தற்பொழுது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகிறது. இன்று இரவுக்குள் பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்ல தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை பிறப்பித்ததை தொடர்ந்து தற்பொழுது அந்த தடை நீக்கப்படுவதாகவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலைக்குள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல பல தில்லுமுள்ளு வேலைகளையும் செய்த செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவின் பிடிகளில் இருந்து கொண்டு திமுகவின் கூடாரத்தையே காலி பண்ணும் விதமாக அவரது கடைசி நேர வாக்குமூலம் அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்த திமுகவின் ஆட்சி அதிகாரங்களும் கலைக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளும் வெளியாகின்றன. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். கொலை, கொள்ளை சம்பவங்கள், கள்ளச்சாராயம், போதைப் பொருள் கடத்தல் அனைத்திலும் தலைமையாக இருக்கின்ற திமுகவின் ஆட்சி கலைக்கப்படலாமா? அமைச்சர்களின் சிறை தண்டனையின் பொழுது கலவரங்கள் எதுவும் நடைபெற்றால் அதற்கு முழு பொறுப்பு யார் வகிப்பார் என்பதையும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.